அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்கள் தொடர்பில் அரசாங்கம் அதிரடி தீர்மானம். பாடசாலை மைதானத்தில் திடீரென தரையிறங்கிய உலங்கு வானூர்தி. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பெறுமதியான காணியை வழங்கிய தொழிலதிபர். மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி மீது கொடூர தாக்குதல். கிளிநொச்சியில் போலீஸ் காவலில் இருந்தவர் தூக்கிட்டு உயிர் மாய்ப்பு. வைத்தியசாலையில் பயங்கரம், கொடூரமாக தாக்கப்பட்ட பெண். மோசடி வழக்கில் சிக்கிய அடூர் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் வெற்றிடமாக உள்ள உறுப்பினருக்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதவிக்கான விண்ணப்பம் இலங்கை நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.parliament.gov.lk-இல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனும் துரித இணைப்பு பகுதியில் வெளியிடப்பட்டுள்ள வடிவத்திற்கு ஏற்ப தயார் செய்யப்பட வேண்டும். அத்தோடு தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை விண்ணப்பங்கள் அரசியலமைப்பு சபையின் செயற்குழு செயலாளர் பொறுப்பதிகாரிக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள அரசியலமைப்பு சபையின் அலுவலக முகவரிக்கு பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் மூலமாக அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். மேலும் அஞ்சல் அனுப்பும் பொழுது உறவினர் இடது மேல் மூலையில் அல்லது மின்னஞ்சலில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர் டு த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற விடயத்தையும் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். நாட்டின் சுற்றுலாத்துறையை வளர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை 91வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 96வது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு 5 இடங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும். இவ்வாறானதொரு நிலையில் 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளமையால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூர்தி ஒன்று இன்று காலை கொரளையில் உள்ள டாக் ஷிலா கல்லூரி மைதானத்தில் திடீரென தரையிறங்கியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக பாதுகாப்பு கருதி விமானம் தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரண்டா கீசனக்கே தெரிவித்துள்ளார். குறித்த விமானம் இன்று காலை ரத்மலானை விமானப்படை தளத்தில் இருந்து பயிற்சி அமர்வுக்காக புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பதவி நீக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு புலட்சிங்கள பகுதியில் ஒரு பிரபல தொழிலதிபர் பெறுமதியான காணியொன்றை வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய காணி பரிவர்த்தனை நடந்த விதம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கும் தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் இடையிலான உறவு குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளது. குறித்த தொழிலதிபர் ஒரு பிரபலமான பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளர் என தெரிய வந்துள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து பாடசாலை மாணவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற பேருந்து சாரதி மீது கந்தானை பகுதியில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. அனுராதபுரத்தில் இருந்து கந்தானி மலைத்தொடரை பார்வையிட சென்ற பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதி கண்டியை நோக்கி திரும்பி வரும்போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
திரும்பி வரும் வழியில் எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் பேருந்து மோதுண்டுள்ளது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அப்பகுதியில் இருந்தவர்கள் பேருந்தின் சாரதி மீது பொல்லுகளை கொண்டு கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். பேருந்தில் பயணித்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்த போதிலும் தாக்குதல்தாரிகள் அவர்களுடன் முரண்பட்டதுடன் தாக்குதலை மேலும் தொடர்ந்தனர். தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாடசாலை மாணவர்களும் இருந்துள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான பேருந்து சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் ஒருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு போலீஸ் நிலையத்தின் விசாரணை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மதியம் 12 மணியளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கிளிநொச்சி புகையிரத நிலைய வீதியைச் சேர்ந்த ரத்தினம் ராசு வயது 66 என்பவரே உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வைத்தியசாலை ஒன்றில் தாயை தாக்கிய வைத்தியசாலை வரவேற்பாளரை மகன் நயப்பிடித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வைத்தியசாலைக்கு தனது தாயுடன் சென்ற மகன் அங்கு முரண்பட்ட நிலையில் தாயார் மகனை வெளியே அனுப்பி விடுகின்றார். இந்த நிலையில் வரவேற்பறையில் இருந்த பெண் திட்டிக்கொண்டே வெளியே வந்து அங்கு காத்திருந்த தாயின் கன்னத்தில் ஓங்கி அறைகின்றார். யுவதியின் செயலால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருக்க தாயை யுவதி தாக்கியதை கண்ட மகன் மீண்டும் உள்ளே வந்து அந்த பெண்ணை நையப்புடைத்துள்ளார். அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் இளைஞனை வெளியே அனுப்பி விடுகின்றனர். குறித்த சம்பவம் எங்கு இடம்பெற்றது என்பது தெரியவராத நிலையில் வயதான பெண்ணை தாக்கிய யுவதியை சமூக வலைதள வாசிகள் திட்டி தீர்த்து வருகின்றனர். அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, கடுவில மாநகர சபை முதல்வர் ரஞ்சன் ஜேலாலுல் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய தொழில் நிர்வாகத்தின் சொத்துக்களை போலி பத்திரம் மூலம் குத்தகைக்கு எடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்துக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.